ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற தெலுங்கு திரைப்படம் லக்கம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ஜானர், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், ஒரு நல்ல ஒரு குட் ஃபீல் மூவி கொடுத்து. இப்போ பார்த்த தெலுங்கு படத்தை கூட ரொம்ப சேடாலாம் இருந்துச்சு. இப்போ கான்ற படம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேடாக இருந்துச்சு. லவ் ரெட்டி அதெல்லாம் ரொம்ப சேடாக இருந்துச்சு. அது மாதிரிலாம் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம்னு சொல்லலாம். இது ரொம்ப ஒரு சூப்பரான ஜாலி என்டர்டெயின்மெண்ட். இது ட்ராமா மோடில் இருந்தாலும் இப்போ சில ரிவ்யூஸ்லாம் பார்த்தா வந்து சொல்கிறாங்க, இது வந்து சீரியல் மாதிரி இருக்குது அப்படிலான்றாங்க. இல்லை, அது மாதிரிலாம் இல்லை, நல்லா இருந்துச்சு இந்த படம். இது வந்து ஒரு ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு படம்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து சில குறைகள் இருந்துச்சு, இருந்தாலும் அந்த பாட்டெல்லாம் வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாச்சு. அது மாதிரிலாம் இல்லாமல் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா ராஜேந்திர பிரசாத். அவர் தான் இந்த படத்தை வந்து ஃபுல்லாக தாங்கி நடிச்சிருந்தார். நெகட்டிவாக வர சீன்ஸ்லாம் கூட அவர் வந்து ரொம்ப காமெடியாக வந்து அந்த சீன் அவர் எடுத்துகிட்டு போனார். அவரோட சீனியரிட்டி, அந்த நடிப்பு வந்து தெரிஞ்சுது. ரொம்ப வந்து அழகாக வந்து அது வந்து ரொம்ப ட்ரிக்கியான சீனு. அந்த மாதிரி சீன்லாம் கூட இவர் வந்து ரொம்ப அழகாக அதை கையாண்டு அது அவரோட உடல் மொழியால் அது வந்து அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த படத்தில் இருந்தது. ஸோ இந்த படத்தில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா சாய் ரோனக் கட்குரி, பிரக்யா நக்ரா, ராஜேந்திர பிரசாத், ரோகிணி, எல்பி ஸ்ரீராம், ரகுபாபு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ இன்னொன்று, இந்த படத்துக்கு வந்து ரம்மியமான மியூசிக் ஆர்ஆர் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த ஆர்ஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலையும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மணி சர்மான்றவர் பண்ணியிருந்துக்காரு. அவர் ஒரு சீனியரான மியூசிக் டைரக்டர் சொல்லலாம். பாடல் வந்து சுமார் அந்த சரண் அர்ஜுன் பண்ணியிருக்காரு. ஸோ சினிமாட்டோகிராஃபி எல்லாம் அதெல்லாம் நார்மலாக எல்லாமே நல்லா இருந்துச்சு. எடிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா பந்தலா நாகேஸ்வர ரெட்டி. அது வந்து அதெல்லாம் எதுவும் இது இந்த படத்துக்கான எடிட்டிங் ரொம்ப கிரிட்டிக்கலாக அது மாதிரிலாம் எதுவும் வேலை கிடையாது. ஸோ இந்த படத்தை டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரமேஷ் சபலா. ரொம்ப அழகாக ரம்யமாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்த படத்துக்கு. ஏன்னா இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ரொம்ப படங்கள் வந்து நெகட்டிவ் மோடில் தான் இருந்தது. அதை மீறி இந்த படம் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ பாசிட்டிவ் எனர்ஜி குட் வைப்பில் வர படங்களே வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து அப்டேட் ஆகும். ஸோ லைக் பண்ணிங்க. ஸோ இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சதானந்த மாமா வந்து இங்கே வந்து தெலுங்கானாவுக்கு வந்திருப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் சைத்தன்யான்றவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் சாய் ரோனக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேலரியும் வாங்கிட்டு இருப்பார். அவர் வந்து நான் வந்து வீட்டுக்கு வரேன்டுவார் ராஜேந்திர பிரசாத். சரி வாங்க மாமான்ட்டு இவன் சைத்தன்யா வருவான். வந்து பார்த்தா அங்கே அலஸ்கா, சென்சார் இது எல்லாம் ஹைடெக்கான ஒரு வீட்டில் அவன் இருப்பான். அதை பார்த்து இவருக்கு ரொம்ப பிடிச்சிரும். ஸோ நீ வந்து அவரை வந்து பப்புக்கெலாம் கூப்பிட்டு போவான். அது இன்னும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிரும். ஸோ ஐடி ஆளுங்கன்னா ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பயங்கரமான லெவலில் இருக்காங்க அப்படின்னு இவர் கிராமத்தை வந்து தெரிஞ்சுப்பார். ஸோ இவங்க பொண்ணை வந்து அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் நினைப்பார். அவர் வந்து லைக் பண்ணுவார். கூட இருக்கவங்க ஆளுக்கும் பொண்ணு பார்க்க வரும்போது நீங்கள் வந்து ஐடி ஆளுங்களே செலக்ட் பண்ணுங்கள், விவசாயம்லாம் செலக்ட் பண்ணாதீங்க அப்படின்லாம் அதில் ஒரு காமெடி பண்ணுவார். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஐடி இது வந்து வேலை செய்கிறவங்க ரொம்ப பிடிச்சிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரக்யா நக்ரா வந்து அவரோட பொண்ணாக இருப்பாங்க, மானசான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சைத்தன்யோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி, சுகுணான்ற பேரில் இருப்பாங்க. அவங்க வந்து ராஜேந்திர பிரசாத்துக்கு தங்கச்சி. அவங்க வந்து சொல்லுவாங்க, நாங்களும் பொண்ணு பார்க்க வந்து இப்போ நம்ம மானசாவை நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரு ரொம்ப லைக் பண்ணி ஓகேன்றவார். ஸோ இந்த பெண் அந்த ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு ஏற்பாடெலாம் நடக்கும். அப்போ துபாயிலேருந்து அவங்க ராஜேந்திர பிரசாத்தோட மச்சான் வருவார். அவர் வந்து பண்ணும்போது அவர் வந்து ஒரு ஆடம்பரமான அவர் ஒரு நெகட்டிவ், இந்த சொந்தக்காரங்கனாலே சில நெகட்டிவ் இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி எல்லா சொந்தக்காரையும் சொல்ல, எங்கள் சொந்தக்காரர் சொல்லிக்கினேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஏதாவது கிடைக்குமா, இந்த கல்யாணம் நிறுத்தலாமான்னு பார்ப்பார். அப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா இவன் வேலையெல்லாம் விட்டு ஃபார்மராகவே ஆயிடலாம் அப்படின்ட்டு வர்றதும் அவனுக்கு அந்த ஆளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ வந்து இவன் வந்து ராஜேந்திர பிரசாத் சொன்னோன்னே ராஜேந்திர பிரசாத் சொல்லுவார், நான் எப்படி எனக்கு தெரியாமல் எப்படி அவங்க வேலையை விட்டு நிறுத்தினதை சொல்லியோ அதே மாதிரி இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறேன் அப்படின்வார். ஸோ இப்போ இந்த கல்யாணம் நடந்து தான் நடக்கலையான்றது தான் அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஸோ இந்த படத்தை வந்து அழகாக கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஜாலியாக பார்த்தோம். கடைசியில் வந்து கல்யாணம் நடக்குதா இல்லைன்றது கதை இல்லைங்களா. இவன் ஏன் ஃபார்மராக வந்தான், அந்த ஐடி வேலையை விட்டு ஏன் ஃபார்மராக வந்தான்றதுக்கும் ஒரு சின்ன நாட் போட்டிருப்பாங்க, நல்லாயிருக்கும். இந்த ரோகிணிக்கும்
ராஜேந்திர பிரசாத் அண்ணன் தங்கச்சிக்கான ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரோகிணி வந்து கல்யாணம் நடக்கலாம்னு பரவாயில்ல, நம்ம அண்ணன் தங்கச்சியாக இருக்கலாம். நம்ம ராக்கி வந்து நீங்கள் அப்போ தான் எனக்கு கட்டுவீங்க, வருஷம் வருஷம் வந்து நான் உங்களுக்கு கட்டுவேன், அதுவே எனக்கு போதும் அப்படின்னும்போது அவர் நெகிழ்வார். அதே இடத்துல அதை காமெடியாகவும் இது பண்ணுவார். அந்த கல்யாணம் நின்றது ரொம்ப சந்தோஷமாக எடுத்துப்பார். இந்த மானசமும் டாக்டருக்கு படிச்சிருக்கோம். ஸோ எந்த விஷயத்தையுமே லவ் பண்ணி பண்ணோம் அப்படின்றது இந்த படத்தில் ஒரு சின்ன நாட்டாக சொல்லுவாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் கல்யாணம் நின்றுதுன்ற இது ஒரு ரீசனு, எப்படி கல்யாணம் ஆகுன்றதுக்கான ஒரு ரீசன்ற ஒன்று வரும் கிளைமேக்ஸில். அதுவும் நல்லா இருந்துச்சு. ஒரு பெரிய ஒருத்தர் இருப்பார், ராமையான்னு சொல்லிட்டு, அவர் இறந்துருவார். அப்போ வந்து சொந்தமான அவங்க பையன் கூட ஐடி வேலையில் இருக்கான். யூஎஸில் ஐடி வேலையில் பார்க்குறவன் வந்து நான் சொல்லுவான், கூப்பிட்டா ராஜேந்திர பிரசாத் கூப்பிட்டாரு, இது மாதிரி இறந்துட்டார் பெரியவருன்னுவான். அப்போ வந்து சொல்லுவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் சொல்லுவான், உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ நான் அனுப்புகிறேன், நீயே பார்த்துக்க அப்படின்னுவான். டேய் பணம் முக்கியம் இல்லைடா, ஹார்ட் அட்டாக்ல உன் அப்பாடா இறக்குற லெவலில் இருக்காரா, நீ வாடா அப்படின்னுவான். இவருக்கும் மாமா தான், அந்த ராஜேந்திர பிரசாத் மாமான்ற முறையில் வரும். அப்போ கூட அந்த பையன் வரமாட்டான். அப்போ அந்த சாவு வந்து இவரே வந்து மயான கொள்ளைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த சீனில் வந்து ரொம்ப கஷ்டம் வந்து அந்த இடத்துல ராஜேந்திர பிரசாத் வந்து கண்ணு கலங்க வச்சார். ஸோ அவரோட ஆக்டிங்கை ஹேட்ஸ் ஆஃப். ஸோ அவர் ஒரு பெரிய ஆக்டிங் இதுன்றத அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணார். ஸோ இப்போ சில படத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டர்ஸுங்க அப்படியே வந்து போகிறாங்க. ஒரு மலையாள படத்தில் பார்த்தேன், அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து வந்து போயிருந்தார். நடிப்பு, உடல் மொழி எதுவுமே காட்டல. ஆனால் இதில் ராஜேந்திர பிரசாத், ரோஹிணிலாம் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஸோ சைத்தன்யாவை நடித்த சாயிரனுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தா கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இந்த திரைக்கதை, அது ஒன்றும் அவ்வளோவா தெரியல. ஸோ செகண்ட் ஹாஃபும் நல்லா தான் போச்சு. ஸோ இது ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபேமிலி மூவி என்டர்டைனர்னு சொல்லிக்கிறேன். இது என்னோட கருத்து. கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.